Repco Home Finance, your dream home awaiting you. ஏஐ தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசப்படுகிற நெக்ஸ்ட் பிக் திங். தமிழ்நாட்டின் நீடித்த மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிற மாநாடு. வணிகத்தையும் தொழில் முனைவரையும் ஊக்குவிக்கிறதுல மற்றவங்க விட நாம் எப்போவுமே ஒரு அடி அட்வான்ஸ் மாற்றங்களை ஏற்படுத்துகிற முன்னெடுப்புகளை நாம் மேற்கொண்டு வரோம். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நம்ம ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஜிசிசி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றத சொல்லுவேன். அரசோட அனைத்து சேவைகளும் ஆன்லைன்ல வழங்கப்படணும். மக்களின் நேரமும் அலைச்சலும் மிச்சமாகணும். நம்ம அந்த நோக்கத்தோடு தான் நம்ம திராவிட மாடல் அரசு இ சேவை மையங்களோட அமைப்பு முறையை வலுப்படுத்தி இருக்கு. இன்னைக்கு நாம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்கள், இது போன்ற திட்டங்களை தொடங்கி மாசம் மாசம் கோடிக்கணக்கான மக்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை போடுறோம்னா அதுக்கும் இந்த டேட்டாவும் தொழில்நுட்பம் தான் காரணம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இமேஜின் தமிழ்நாடு 2025 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் முனைவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு மின்னாளுமை முகமை தலைமை நிர்வாக அலுவலர் திரு கோவிந்தராவ் அவர்களே, எல்காட் மேலாண்மை இயக்குனர் திருமதி ரமண சரஸ்வதி ஐஏஎஸ் அவர்களே, இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்மண்டல தலைவர் திருமதி நந்தினி அவர்களே, HCL முதன்மை செயல் அலுவலர் திரு விஜயகுமார் அவர்களே, HP இந்தியா துணைத் தலைவர் திருமதி யுஷிதாஸ் குப்தா அவர்களே, இந்திய மென்பொருள் தொழில்நுட்ப பூங்கா இயக்குனர் திரு அரவிந்த் குமார் அவர்களே, பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தூதரக அலுவலர்களே, அரசு உயர் அலுவலர்களே, தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்த வல்லுநர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இமேஜின் தமிழ்நாடு 2025 மூன்றாவது முன்னணி தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாநாட்டோட சிறப்பு அம்சம் என்பது, இது தொழில்துறை சார்ந்த கல்வியாளர்கள், தொடக்க நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் உலகளாவிய தலைவர்களை ஒரு கூரையின் கீழ் ஒருங்கிணைக்கவும் ஒன்றிணைக்கவும் துடிப்பான தளமாக செயல்பட்டு வர்றதுதான். ஏஐ தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பேசப்படுகிற நெக்ஸ்ட் பிக் திங். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே பலமுறை சொல்லி இருக்கிறார், ஏஐ இதனால் வேலை வாய்ப்புகள் குறையாது, மேலும் வேலை வாய்ப்புகள் பெருகத்தான் செய்யும்னு தெளிவா பேசியிருக்கிறார். அந்த வகையில சரியான திசையை நோக்கி இந்த மாநாட்டை ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு தொழில்நுட்ப தொடர்பானது மட்டுமல்ல, இது தொலைநோக்கு கொண்ட மாநாடு. தமிழ்நாட்டின் நீடித்த மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிற மாநாடு. அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கின வளர்ச்சியை தொழில்நுட்பத்தின் உதவியோட இன்னும் எப்படி மேம்படுத்தலாம்னு வழிகாட்டுகிற மாநாடு. நம்ம தமிழ்நாடு தொழில்நுட்பம் என்பது புத்தாக்கம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில எப்பவும் முன்னோடி மாநிலம் தான். வணிகத்தையும் தொழில் முனைவரையும் ஊக்குவிக்கிறதுல மற்றவங்க விட நாம எப்பவுமே ஒரு அடி அட்வான்ஸ் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில தான் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு, பிளாக் செயின் இணைய கருவிகள், மின்வாகன உற்பத்தி மற்றும் வளரும் தொழில்நுட்பங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிற முன்னெடுப்புகளை நாம் மேற்கொண்டு வரோம். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நம்ம ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஜிசிசி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றத சொல்லுவேன். ஆனா என்னதான் முன்னிலையில் இருந்தாலும் இதுவே போதும்னு நான் நினைக்க மாட்டேன். இன்னும் கூடுதலான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு செல்லணும்னு தான் நினைப்பேன். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிடிஆர் அவர்கள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். 1999ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில டைடல் பூங்காவை உருவாக்கினார். இன்னைக்கு நாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். கோவை, சேலம், மதுரை, திருச்சி, ஓசூர், திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம், தூத்துக்குடின்னு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களில் கூட எல்காட் தொழில்நுட்ப பூங்காக்களும் சிறு தொழில்நுட்ப பூங்காக்களும் நிறுவப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? வளர்ச்சி நகரத்துல மட்டும் குவியக்கூடாது. உண்மையான வளர்ச்சின்னா அது சமச்சீரானதா, பறந்துபட்டதா இருக்கணும். இதனாலதான் சென்னை மட்டும் இல்லாம மற்ற நகரங்களை சுத்தி இருக்க இளைஞர்களுக்கும்
அவங்க பகுதியிலேயே வேலை வாய்ப்புகளை மாபெரும் உந்து சக்தியை நாம உருவாக்கி கொடுத்துட்டு வரோம். இந்த வரிசையில ஏஐக்காக கோவையில பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அந்த முறையில 2 மில்லியன் சதுரடியில தகவல் தொழில்நுட்ப வெளியே நிறுவ போறோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 900க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் பயனடையக்கூடிய வகையில நம்ம அரசு செயல்பட்டு வருது. 2000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம். இதுக்கான தொழில்நுட்ப கொள்கை ஒன்றை உருவாக்க போறோம்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். அதுவும் விரைவில் வெளியிடப்படும். ஐடி துறை வளர மனித வளங்கள் மிக முக்கியம். அதுக்காகத்தான் என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கினேன். வேறு மாநிலத்திலிருந்து இங்க இருக்க பலரும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் தொழில் சார்ந்த திறன்களை அளிக்கிறதுல அந்த திட்டம் பெரும் வெற்றி பெற்றிருக்கு. மற்ற மாநில இளைஞர்களோட ஒப்பிடும்போது நான் முதல்வனால நம்ம பசங்களுக்கு ஒரு பெரிய லெவரேஜ் கிடைச்சிருக்கு. அதே போல ஐசிடி பயிற்சி நிறுவனம் மூலம் கடந்த ஓராண்டுல 10,435 ஆசிரியர்கள் மற்றும் 34,267 மாணவர்கள் தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கான பயிற்சி பெற்றிருக்காங்க. ஐடியிலேயே எந்தெந்த துறைகள்ல டெவலப் ஆகிற ஸ்கோப் அதிகமா இருக்குன்னு கவனிச்சு அந்த துறைகள்ல நம்ம ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களோட திறன்களை மேம்படுத்த பல்வேறு தொழில் பிரிவுகளோடு 78 கோடி ரூபாயில 13 MOU சைன் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம்னா, தமிழ் மென்பொருள்கள் உருவாக்கவும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். தமிழ் கணிப்பொறிக்கான டிஜிட்டல் வடிவங்களை தரப்படுத்தப்படுகிற யூனிகோட் கன்சார்டியத்துல நிறுவன உறுப்பினர் நிலையில தமிழ்நாடு அரசு என்பது பிரதிநிதியா இன்றைக்கு தமிழ் இணைய கல்விக் கழகம் விளங்குது. இன்டர்நெட்ல தமிழ் மொழி குறித்த தமிழ் மொழி குறித்த பொருண்மைகளை மேம்படுத்த உதவணும்னு பிழை திருத்தி, கிராம அனலைசர், உரை திருத்தி போன்ற நிறைய மென்பொருள்களை தமிழ் இணைய கல்விக் கழகம் உருவாக்கி இருக்கு. தமிழ் பொருண்மைகள் அடிப்படையில் ஏஐ தொடர்பான முயற்சிகளுக்கு NLP கருவிகளும் உருவாக்கப்பட்டு வருது. இதெல்லாம் பண்ணா மட்டும் போதுமா? இல்ல. அதனாலதான் சைபர் செக்யூரிட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுக்காக 2024 ஆண்டுல சைபர் செக்யூரிட்டி பாலிசி 2.0 வெளியிட்டோம். MSME-க்கான சைபர் செக்யூரிட்டி தொழில்நுட்ப உதவி பிரிவையும் ஏற்படுத்துவோம். அனைத்து மாவட்டங்களையும் மின் ஆளுமையை மேம்படுத்தவும், பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கவும் தகவல் தொழில்நுட்பம் திறம்பட பயன்படுத்தப்படுது. அரசோட அனைத்து சேவைகளும் ஆன்லைன்ல வழங்கப்படணும். மக்களின் நேரமும் அலைச்சலும் மிச்சமாகணும். நம்ம அந்த நோக்கத்தோடு தான் நம்ம திராவிட மாடல் அரசு சேவை மையங்களோட அமைப்பு முறையை வலுப்படுத்தி இருக்கு. 2021 ஆண்டுல 14,927 இருந்த சேவைகள் மையங்கள் 2024 ஆண்டு முடிவில் 33,554 என்ற அளவுக்கு 2 மடங்குக்கு மேல உயர்ந்திருக்கு. இன்னைக்கு நாம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்கள், இது போன்ற திட்டங்களை தொடங்கி மாசம் கோடிக்கணக்கான மக்களுக்கு நேரடியாக வங்கி கணக்குல பணத்தை போடுறோம்னா அதுக்கும் இந்த டேட்டாவும் தொழில்நுட்பமும் தான் காரணம். அப்படித்தான் 1,28,00,000 பயனாளிகளுக்கு இதுவரை மொத்தம் 13,522 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. எது இல்லைனாலும் பரவாயில்ல, இன்டர்நெட் எல்லா இடத்துலயும் இருக்கணும் என்கிற நிலையை உருவாக்கிடுச்சு. அதுக்காகத்தான் சென்னையில் இருக்க கடற்கரைகள், பேருந்து முனையங்கள், பூங்காக்கள் போன்ற பொது இடங்கள்ல பொதுமக்கள் இணைய வசதியை எளிதா பயன்படுத்த 1,204 இலவச வைஃபை பாயிண்ட்ஸ் நிறுவி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் ஒத்துழைப்பு மற்றும் உதவிகளை வழங்க சிறப்பு உதவி மையம் ஒன்ற எல்காட் நிறுவ இருக்கு. இப்ப நான் பட்டியலிட்ட இந்த எல்லா பணிகளையும் ஆர்வத்தோட
ஒரு பெரும் கனவோட முறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வரார் நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள். இந்த பணிகள் எல்லாம் தொய்வில்லாமல் தொடரணும்னு தான் இந்த மாநாட்டை உரிய காலத்துல அவர் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். இது டிஜிட்டல் யுகம். இனி மக்களுடைய எல்லா பயன்பாடுமே டிஜிட்டல் வழியாகத்தான் இருக்கும். இந்த பயன்பாடு சிம்பிளா எல்லாரும் பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். அதே நேரத்தில் முறைகேடுகள் செய்ய நினைக்கிறவங்களை தடுக்கிற அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கணும். டிஜிட்டல் தொழில்நுட்பம் பரவுற அதே வேகத்துல டிஜிட்டல் குற்றங்களும் பரவி வருது. அவை தடுக்கப்படணும். அதற்கேற்ப தொழில்நுட்பங்கள் வடிவமைக்கப்படணும், வலுப்படுத்தப்படணும். ஐடி மற்றும் புதுமைக்கான அடுத்த யுகத்தை நோக்கி வளமான வாய்ப்புகளை கண்டறியவும், அறிவார்ந்த கருத்துக்களை பரிமாறிக்கவும், கூட்டாண்மை நிறுவனங்களை உருவாக்கவும் இந்த மாநாட்டை இங்க வந்திருக்கக்கூடிய வல்லுநர்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஒளிமயமான டிஜிட்டல் காலத்துல எதிர்காலத்தை நோக்கி நாட்டையும் உலகையும் வழிநடத்துறதுக்கான நம்மோட ஒருங்கிணைந்த தொலைநோக்கு பார்வைக்கு சான்றா இமேஜன் 2025 திகழட்டும். புதுமை மற்றும் மேன்மையின் உலகளாவிய மையமா தமிழ்நாட்டை நாம எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம். எந்த புதுமை வந்தாலும் அதை முதலில் முயன்று பார்க்கும் மாநிலமா தமிழ்நாடு எப்பவும் இருந்திருக்கு. முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய் இருப்பது நம்ம தமிழ்நாடு. அந்த வழியில நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் இருக்கணும்னு சொல்லி இந்த மாநாடு பெரும் வெற்றி பெற வாழ்த்தி, இதை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பிடிஆர் அவர்களையும் அவருக்கு துணை நின்ற அரசு அலுவலர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Repco Home Finance, your dream home awaiting you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.